மதியம் 3 மணிக்கெல்லாம் இந்த கிராமமே இருட்டிடும். இப்ப தீப்பந்தத்தை கொளுத்தி தான் கிராமத்துக்கு வெளிச்சத்தையே கொண்டு வராங்க. இந்த கிராமத்துல வாசுங்கிற ஒருத்தர் போஸ்ட்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரு கொடுக்க வேண்டிய எல்லா லெட்டரையுமே முதல்ல இவர் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு. அப்படி இருக்க அவருக்கு ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது. அதுல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லி ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவருமே அந்த லெட்டரை கொண்டு போய் இந்த வீட்டு முன்னாடி போட்டுட்டு யாராவது வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்குறாரு. ரொம்ப நேரமா வாசுவுமே உள்ள இருந்து யாராவது வந்து லெட்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது யாருமே வரல. இப்போ அவருமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ண சொல்லி இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. எப்பயும் போல வாசுவுமே அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அதுல ஆள் நடமாட்டமே இல்லாத விலக்கு கடவுனுக்கு உங்க ஆள் ஒருத்தர் காசு வாங்க அனுப்பிடுவீங்கன்னு போட்டிருக்கு. இப்போ காசுன்னு கேட்ட உடனே வாசுவுமே அந்த இடத்துக்கு யார் தான் வராங்கன்னு சொல்லி பாக்கிறதுக்காக போய் வெயிட் பண்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு காருமே வருது. கார்ல வரவங்க தன்னை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக கர்ஷிப்பை வச்சு முகத்தை கவர் பண்ணிக்கிறாங்க. கார்ல வந்தவங்க ஒரு பை நிறைய பணத்தை வாசுவோட முன்னாடி போட்டுட்டு போறாங்க. அவ்வளவு பணத்தை பார்த்த வாசுவுமே இப்ப ஷாக் ஆயிராரு. இப்போ திடீர்னு பார்த்தா வாசுவை யாரோ ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப சடனா அந்த ரூம்குள்ள யாரோ வரதை பார்த்த வாசுமே யார் நீங்க எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டு அவருமே ஒரு மாஸ்க் கட்டி காமிக்கிறாரு. பார்த்தா இப்போ வாசு மாதிரியே யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க.